தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாக்கத்திலே சந்தோஷப்படுவார்கள். அதை நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஜெபியுங்கள், துதியுங்கள், வேதம் வாசியுங்கள், நன்மை செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். தேவக்கிருபை உங்களை ஆள்வதாக.